மக்கள், இந்த பதிவு டிசம்பர் 7 வந்து நடந்த எங்கள் அம்மாவுக்கு நடந்த சோகம். டிசம்பர் 7 விடியக்கால 4 மணிக்கு எங்கள் அம்மாவுக்கு சாப்பிட்டா வாமிட்டு இருந்தது. அதனால் விடியக்கால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாம்பரம் சாப்பிட்டு எங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி விடியக்கால ஆட்டோ எட்டும் போனேன். அங்கே எட்டும் போயிட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க, போயிட்டு சேர்ந்தோடனே அவங்களுக்கு சுகர் இருக்குது, அதனால் குளுக்கோஸ் ஏற்ற தேவையில்ல, போய் ஓஆர்எஸ் பவுட்ரு வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அங்கே போனால் அந்த நர்ஸு நல்லா தூங்கியிருந்தாங்க. பாட்டை போட்டு கூப்பிட்டு எழுப்பி 6 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு அதை வாங்கின்னு வரதுக்கு. இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தா டாக்டர் ட்ரிப்ஸ் ஏற்றுறாரு. ஏங்க நீங்கள் தாங்க சொன்ன ட்ரிப்ஸ் ஏற்றாதீங்க, சுகர் 300 இருக்குன்ட்டு. அப்போ எதுக்கு ஏற்ற, மூச்சு வாங்கினா சொல்லுங்கன்னாங்க. சரின்னு விட்டேன். அதுக்கப்புறம் அந்த சுகர் இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க அந்த சிஸ்டர்கிட்ட. அந்த சிஸ்டர் நைட்டி போட்டுனா தூக்க முடியல. அதனால சரி குளுக்கோஸ் ஏற்றி போட்டான்னு டாக்டர் ஓகேன்ட்டாங்க. அதை ஏற்றிட்டு ஃபுல்லாக முடிஞ்சப்பறம் ஓகேவா, சரி மூச்சு வாங்குறதுலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நல்லா இருக்குன்னுட்டாங்க. சரி ஓகே டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க நிச்சயம் உண்டா போனோம். அவர் டாக்டர் வந்து சொல்லிட்டு போகிறோம். அவர் டியூட்டி மாறிடுச்சு 4:30 மணிக்கு. வெளியே மாதிரி வேற ஒரு டாக்டர் வந்துட்டாங்க, டியூட்டி மாற்றிட்டார். தாம்பரம் சானிட்டோரியம் புது ஹாஸ்பிட்டல் டியூட்டி மாறிடுச்சு. சரி டியூட்டி மாறி இன்னொரு டாக்டர் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சு. அங்கேருந்து மண்டல அடிப்படை சின்ன பையன் ஒருத்தன் 2 வீலர் ஆக்சிடென்ட்டு எமர்ஜென்சி வந்தாங்க. அதனால் அதை பார்க்க போயிட்டாங்க. இந்த சிஸ்டர்கிட்ட நான் கேட்குறேன், என்னங்க 2 நாள் 2 பெட்டு காலியாக இருக்குங்க, ஏன்னா உங்கள் அம்மாவை வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த சிடி ஸ்கேன் பார்க்க சொல்லுங்கள், அப்டமில் சிடி ஸ்கேன் பார்க்கணுக்கா காலைல, அவர் வயசாகிடுச்சு, வேறு நடந்து போயிட்டு வர முடியாது, வேணால் இங்கே தங்கிட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு எல்லாம் கிளியராக பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. டாக்டர் சொல்ல சிஸ்டர் தான் சொன்னாங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க. எங்கள் அம்மா கேட்டேன்னு சரி 2 days ஆகும், எத்தனை நாள் ஆகும் கேட்டாங்க. அது சிஸ்டர் சொன்னால் 2 நாள் ஆகும். சரிங்க ஓகேங்க அப்படின்ட்டாங்க. சரி எடுத்துன்னு போய் ஓபி சீட்டு எல்லாம் போட்டு அங்கே அப்பாயின்மெண்ட் போட்டு மேலே போயிருந்தா அவங்களும் குளுக்கோஸ் எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஏங்க குளுக்கோஸ் வேணாங்க, இப்போ குளுக்கோஸ் போட சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, குளுக்கோஸ் போடாதீங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொல்கிறேன் புரியாதமா, அந்த சிஸ்டரு ஏங்க அவங்க லூஸ் மோஷன் எழுதியிருக்காங்க, குளுக்கோஸ் ஏற்ற சொல்லியிருக்காங்க, அது சின்ன பாட்டில், இது பெரிய பாட்டில் ஏற்றுறோம். அப்போ நான் இது ஏங்க வேணான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. நீங்கள் கம்முன்னு இருக்க, போய் ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு சொன்னாங்க. சரி நான் போயிட்டு வந்து வெயிட் பண்ண ஒரு 1/2 மணி 20 நிமிஷம் வெயிட் பண்ணேன், 25 நிமிஷம். எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி நான் தங்க சொன்னாங்க, ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி யாரும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், இருக்கிற ஒரு 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணேன். யாரெல்லாம் பிஸி ஞாயிற்றுக்கிழமை பிஸியாக இருக்காங்களாம் 6:30 மணிக்கு. சார் நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணி சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் இந்த மாதிரி குளுக்கோஸ் ஏற்றிட்டாங்க, ஆனால் நாங்கள் தெரியாதுங்க, இந்த பழைய சிஸ்டர் ஏற்றிட்டு போயிருக்காங்க, நான் ஏற்றும்போது பாதி தான் இருக்குது அப்படின்னா. சரி விட்டு நான் சார் ஒரு சார் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு அந்த இட்லி வாங்குறதுக்கு அந்த பாத்திரம் ட்ரெஸ் எங்கள் அம்மாவுக்கு எடுத்துன்னு வந்துடுறேன், வீட்டுக்கு போயிட்டு ஆட்டோ வச்சுருக்கோம், போய் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுறேன். சரி போயிட்டு வரலாம் சார். போயிட்டு சரி வரும்போது இந்த மெடிசன் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, ஒரு அட்டை. சரி அங்கே போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு போய் ட்ரெஸ் எடுத்துன்னு இப்படி வந்து மெடிக்கல் போய் கேட்குறேன், இந்த மாதிரி மாத்திரை வாங்கி சொன்னாங்க, எங்கள் அம்மா தெரிஞ்சவங்க. சரி கொடுத்துட்டு அவங்க எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க கேட்டால், நான் இது மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க, குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கோம். ஐயோ அப்படி என்னாச்சுன்னாங்க, இல்லை ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் மெடிசன் சொன்னாங்க. சரி என்ன சேர்த்து சொல்லுங்கள், வேறு எதாவது ஏற்றுல போட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. சரி விட்டுனாங்க. போய் பாருங்கள், உடனே போய் பாருங்கன்னாங்க. சரி போய் பார்த்தா வயிறு பெருசாக வீங்கி இருக்குங்க. ஒரு 9 மாதம் கர்ப்பிணி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வயிறு வீங்கி இருக்குங்க. போய் சிஸ்டர்கிட்ட போய் கேட்குறேன், என்னங்க இது வயிறு ஃபுல்லாக வீங்கி இருக்குது, டாக்டர் பார்த்தாங்களா இல்லையான்னு. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க, நல்லா தான் இருக்குங்க, நீங்கள் டென்ஷனாக வரீங்க, பிபி ஏற்றி நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் வெளில போங்க, நீங்கள் வேறு யாராவது லேடிஸ் இருந்தால் இருப்பேன். எங்கள் மேரேஜாக நான் தான் எங்கள் அம்மா பார்த்துக்கிறேன், ஃபுல்லாக ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுவேன் கோவத்தில் சொல்லின்னு இருக்கேன் நான். ஏங்க இந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்ட்டு. பக்கத்துவங்க ஒன்றும் சப்போர்ட் வேறு, அங்கே இருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஆயிடுச்சா அப்படின்னு. ஏங்க அப்படி இல்லைங்க, எங்கள் அப்பா இப்படி தாங்க ராயப்பேட்டை ஐட்டம் போது இன்சுலின் வாங்கினான்ட்டு யார் இன்சுலின் வாங்கின சொன்னாங்க, அதுலேயே போட்டு காலி பண்ணிட்டாங்க,
இதே மாதிரி தான் இது பண்ணாது. எங்கள் அப்பா கொண்டு தான், எங்கள் அம்மா கொண்டு எதாவது ஆச்சுன்னா வேறு யாரும் கிடையாதுங்க எனக்கு. சொன்னால் கேட்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், மெடிக்கல் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் சொன்னு அவர் சொன்னார், ஏங்க தண்ணி ஏறிட்டு போகுதுங்க நெஞ்சில், மூச்சு ரொம்ப வாங்க, வயிறு பெருசாகனா நெஞ்சு ஏறிட்டு போதும், ஹார்ட் அட்டாக் வர போகுதுங்க, இப்போ சிஸ்டர்கிட்ட சொல்லுங்கன்னு. சரி இதான் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தா, சிஸ்டர் நாங்களாம் பேச மாட்டோங்க, நான் வரும்போது எமர்ஜென்சி காலில் வந்திருக்கீங்க, எமர்ஜென்சி காலில் போயிட்டு நீங்கள் போயிருக்கீங்க, டாக்டர் வந்து பார்த்துருக்காங்க, நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்ட்டு. ஏங்க நான் இங்கே சேர்த்தங்க, வயிறு வீங்கி இருக்குங்க, அப்போ நல்லா இருந்தாங்க, வயிறு வீங்கி இருக்குது சொல்லுங்கன்னா, அது பழைய சிஸ்டர் ஏற்றிட்டு போகிறேன். நான் ஏற்றும்போது கொஞ்சம் தான் இருந்தது, அது ஏறிச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நான் பேச முடியாதுங்க, வெளிலெல்லாம் பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அந்த கட் பண்ண அவங்க சிஸ்டர் அவங்ககிட்ட போய் கட் பண்ணிட்டு, என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஒன்றும் டாக்டர் கூப்பிடுன்னா கூடுமான்றீங்க, ஏங்க இந்த மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க, பிபி ஏற்றாதீங்க, போங்க வெளில போங்க, அட்டன் வர சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஏங்க போகணும், எங்கள் அம்மா நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எதனா ஆயிடுச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். கேட்கவே இல்லை. சரி போய் உட்காந்துட்டு போயிட்டு அவங்க போய் கட்டு வர சொன்னாங்க, இசிஜி எடுத்துணுவாங்க, சிடி ஸ்கேன் எடுத்துவாங்க, போய்ட்டு அவங்க போய் உட்காந்து அவங்க சொல்லணும், அவங்க தான் இந்த சிடி ஸ்கேனை எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுக்குங்கன்னு. அப்புறம் அதுவும் இல்லை, அவங்க சிஸ்டர் கூட வேறு கூட்டு சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு கட்டு வந்த காலில் ஒரு நெருப்புன்னு மேலே போய் உட்காந்தோன்னே சொல்கிறேன், இந்த மாதிரி ஆகாதுங்கன்னு சொல்கிறேன். கேட்கவே இல்லை சிஸ்டர். சரி போய் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அப்படியே மடியில் விழுந்து அப்படியே உயிர் போயிடுச்சு, கண்ணை திறந்து அப்படியே உயிர் போயிடுச்சுங்க. அப்போ எப்படி இருக்கும் ஒரு அம்மா, எப்படி இருக்கும் சிஸ்டர் கூப்பிட எதில் அங்கேருந்து பேசின்னு இருக்காங்க. அவங்க சிஸ்டர் அந்த கூட இருக்கவங்க பாலாஜி நர்சிங் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து வேலைக்கு வந்துட்ட மாதிரி வந்துட்டாங்க, சிஸ்டர் நர்ஸுக்கு அவங்க கூட பேசின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி கூப்பிட்றோம், வந்து என்ன பண்ணான்னு தெரியல, நீங்கள் எங்கள் அம்மா வந்து நீங்கள் எதாவது காப்பாற்றுங்க சார், நான் கீழே கற்ற போனேன், பேச போயிட்டு டாக்டர் எதாவது இருக்காங்க. உடனே எடுத்துன்னு போயிட்டு கீழே போய் 4 டாக்டர் சுற்றி இருந்து வேலைக்கு பார்த்துட்டுருக்காங்க. அங்கேருந்து டாக்டர் கூப்பிட்றாங்க, இந்த வாங்க உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு. நான் சொன்னேன் எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருந்தாங்க, நீங்கள் தாங்க வேம்பிட்டு அவங்க குளுக்கோஸ் ஏற்றி சாக வச்சிட்டாங்க உங்கள் சிஸ்டரை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு. உடனே அங்கேருந்து ஒரு போஸ்ட்காக எங்கே சத்தம் போ 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 அப்படின்னு. அப்போ பேசிட்டு வரும்போது தான் ஒரு வீடியோ ஒன்று வந்துதுங்க. அந்த வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் வந்து என்னன்னு கேட்டான், அவன் வந்து இந்த கதையை சொன்னேன், பேக்கெட் அந்த கலாட்டா சேனல்ன்ட்டு ஒருத்தன் கண்டிப்பாக எனக்கு அவன் வேணுங்க. அவன் எத்தனை லட்சம் கணக்கில் இது பண்ணிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு எங்கள் உயிரை வச்சு 10 லட்சம் பேர் இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்காங்க, சம்பாதிச்சிட்டு எங்கள் உயிரை வாங்கிட்டாங்க. பேக்கெட் பேனை வச்சுன்னு எனக்கே தெரியாது, சத்தியமாக எனக்கே தெரியாது. அதை எடுத்து போட்டு விட்டு அவங்க வந்து லிங்க் பண்ணி போலீஸ் இப்போ பார்லிமெண்ட் நியூஸு எல்லா சேனல்லையும் போட்டு விட்டாங்க. அதனால் பப்ளிஷ் ஆகிடுச்சு. எனக்கு நல்ல நியாயம் வேணும். எங்கள் அம்மா இறந்துட்டான், இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். இப்போ இருக்க விஜய் சார் நல்லா தான் பண்ணுறாரு, எல்லாம் பார்த்த போய் நல்லா இது பண்ணுறாரு. இது ஒரு நியாயம் வேணும், கண்டிப்பாக நியாயம் வேணும். இப்போ நான் அண்ணாதை மாதிரி இருக்கேன், வேறு யாருமே இல்லை, அண்ணாதையாக தான் இருக்கேன். நான் வீடு காலி பண்ணேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆட்டோ ஓட்டி உட்காந்துட்டுருக்கேன். இருந்தது உயிர் எங்கள் அம்மா, அவங்களும் பழகி கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்தாங்க, துணியை துவைப்பாங்க, அவங்களே 4 மணிக்கு குளிச்சுட்டு க்ளீனாக இருந்து டிவி பார்த்துன்னு சாயம் பார்த்துருந்து நான் கோயிலும் போய்ட்டு வருவேன். என்னங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, சின்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ரொம்ப நல்லா இருந்துங்க. புதுசாக திறந்தாங்க, ஒரு டாக்டர் இல்லை, ஒரு நர்ஸு இல்லை, ஒருத்தரும் இல்லைங்க. இப்போ எப்படின்னு தெரிலங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் செத்துருக்காங்க. டிசம்பர் 7, 25ங்க மா சுப்பிரமணியம் வந்தார்ல, ஹெல்த் சென்டரில் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார்ல, அப்போது ஸ்டாலின் சார் இருந்தார். அப்போ யார்கிட்ட சொன்னாலும் நான் போய் இந்த மாதிரி பேசணுங்க, யார்கிட்ட பேசணும் உன்னை சாக வச்சு போட்டுருவாங்க டிஎம்கே பேரில். அது ஒன்றும் புரியல, எதுனாலும் அந்த மாதிரி சாக வச்சு போவாங்க. நியாயத்தை கேட்க போனால் சாக வச்சுருவாங்களா? யார் சொன்னால் அதாங்க சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு விடிவு காலமே வராது. இப்போ அந்த 2 நர்ஸும் அதை தான் வேலை செய்கிறாங்க, ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, ஒன்றும் பண்ணல. 7 மாதம் 8 மாதம் ஆகுது. என் டெய்லி தூங்கும்போது என் மனசே குத்துது. கூட்டும் போய் அன்னையாக சாக வச்சிடுறேன், எங்கள் அம்மாவை கூட்டும் போய் சாக வச்சிடுறேன், மனசெல்லாம் குத்துது. அதனால் என் சேனல் தான் நான் போட்டிருக்கேன், மூஞ்சி வேணும் தான் நான் வாய்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ப்ளீஸ் இதுக்கு எதனா ஒரு பெரிய அதிகாரி யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் ஃபோன் நம்பர் இது தான். தயவுசெய்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேளுங்க, ரீசன் கேளுங்க, என்னை கூட்டும் போய்ட்டு கேளுங்க.
ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போனால் பப்ளிக் இப்படி நம்பி போவாங்க? கொஞ்சமாவது மனசாட்சி விட அவங்க மனுஷங்க தானே. என்ன தான் பண்ணாலும் ஒரு உயிர் போச்சுன்னா உங்களுக்கு தெரியாதுங்க, அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதனால் எவ்வளோ வழின்ட்டு. இப்போ நான் சாப்பாடு செய்ய முடியும், உட்காந்து அண்ணாதமாக இருக்கேன். கரையிருந்து வாங்கி சாப்பிட விருப்பம் கிடையாது. என்னையும் சாக வச்சு போட்டுருங்க. எனக்கு ஒன்றும் புரியல எதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ட்டு ஒன்றும் புரியல. ஹாஸ்பிட்டல் 2 உயிருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி போனதுக்கு இப்படி பண்ணலண்ணா. வயசானா அப்படியே பொண்ணு உச்சிரும், இன்ஜெக்ஷன் போட்டு எதுவும் உச்சிருவீங்களா? இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும். எனக்கு எதனா வேணும். என் வாழ்ல ஒரு இடம் வேணும், எதனா ஒன்று வேணும். முடியல. இப்போ 50 வயசு ஆயிடுச்சுங்க, எனக்கு முடியல. தயவுசெய்து ஒரு நியாயம் வேணும் கண்டிப்பாக. யாராக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் தயவுசெய்து. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பெரிய அதிகாரம் இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்க தயவுசெய்து. ஒன்றும் புரியல. டெய்லி அணுவா சாகிறதுக்கு மொத்தமாக செத்துடலாம்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஒரு யூஸ் சொல்லுங்கள்.